ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2024 குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள். எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பணம் அப்படிங்கிறது தான் கோடி இல்லைங்களா. கோடி லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம்ங்கிறது பொருளாதாரம், பணம், தனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதுக்கு அடுத்தது வந்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இது. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம், நல்ல பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். 9 அப்படிங்கிறதும் ஐஸ்வர்ய பிராப்தத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். இந்த ராசிகளுக்கெல்லாமே, இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் குரு பார்வை கிடைக்கும் பொழுது அதுக்கு வந்து என்னென்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பேர். அந்த கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கடகராசிக்குங்க. கடகராசிக்கு அப்படின்னு சொன்னால் அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனி வந்து குருவோடைய பார்வையில் இருக்கும்போது அது கண்டிப்பாக வேலை செய்யாது. உங்களுடைய ராசிக்கே குரு 11ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு. 11ஆம் இடத்துக்கு வந்து எதை பார்க்குறாருன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி ஸ்தானத்தை தான் குரு பார்வையிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுறாருங்க. இந்த குரு பயிற்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பரம ஏழையாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு குரு வந்து பெரிய கோடீஸ்வரனை ஆக்கி விட்டுட்டு தான் போகும். இதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் சிரித்தாலும் சரி, ஓகேங்களா. ஏன்னா அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நிதானம் எல்லாமே வந்து சனி பகவான் பார்த்துட்டு தான் இருக்கார். அதுக்கு தகுந்த பிளஸ்ஸிங்ஸை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஸோ அதனால் இந்த குரு வரும்போது அதுவும் சேரும் உங்களுக்கு. அப்போது கண்டிப்பாக என்னது கோடீஸ்வர யோகம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்திருக்கனால 5ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மூலிமா உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கோ அல்லது அதுக்குண்டான வாய்ப்பையாவது அவர் ஏற்படுத்தி உறுதியாக கொடுப்பாரு. இதுக்கு அடுத்தது சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 10ஆம் இடத்துல வந்திருக்காரு. அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து குரு 5ஆம் அதிபதியாக போகிறாரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே. ஏன்னா 5 கூடியவர் அவர் தான். அவர் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போது திடீர்னு ஒரு பெரிய பணம் நீங்கள் அதாவது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு பெரிய லெவலில் பணம் கொடுக்குறதோ, ஒரு சின்ன விஷயத்தை போட்டு பெரிய விஷயத்தை எடுக்கிறதோ, லாட்ரி இந்த மாதிரி விஷயங்களை திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை குரு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இதுக்கு அடுத்தது விருச்சக ராசிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு குரு வந்து இயற்கையிலேயே ஐஸ்வர்ய அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு தான் அதிபதி. அதாவது லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு அதிபதியாக வராரு. அவர் எங்கே வர்றாருன்னா 7ஆம் இடத்துக்கு. 7ஆம் இடத்துல இருந்து குரு எங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் இதுங்க உங்களுடைய பொருளாதாரம், பெரிய லெவலில் வரக்கூடிய பொருளாதார அமைப்பை குறிக்கக்கூடியது. குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை உறுதியாக உங்களுக்கு இருக்குது. உறுதியாக கோடீஸ்வர யோகம் உண்டுங்க உங்களுக்கு. அதாவது 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவார். அது மூலிமா ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அது கிடைக்கும். ஆனால் மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா எந்த லெவலுக்கு வேணால் அவங்க இறங்கி, அதாவது பெரிய லெவலில் ஈகோ பார்க்காம தன்னுடைய வளர்ச்சியை மட்டுமே சிந்தனை வச்சுட்டு, எனக்கு ப்ரெஸ்டீஜும் கிடையாது, ஈகோவும் கிடையாது, எனக்கு பணம் சம்பாதிக்கணும், நான் வாழ்க்கையில் என்னோட லட்சியத்தை அடையணும், என்னோட பொருளாதாரம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு இடையில பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே நீங்கள்
தகத்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதை பற்றியுமே டோன்ட் கேர் அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டியில் தான் நீங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது மகர ராசிக்குங்க. மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஏன் அப்படின்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னு தெரியலனா கூட சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய மனிதராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, அது மூலிமா நீங்கள் பெருசாக பூமாவீங்க நல்ல விதமாக. ஏன்னா 5ஆம் இடத்துல தான் குருவே வந்திருக்காரு. வந்து எதை உங்களுக்கு பார்க்குறாருன்னா 9ஐயும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. 11ங்கிறத பெரும் லாபம், பெரிய பெரிய பணம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. நீங்கள் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோடீஸ்வரன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா சாதாரண சின்ன விஷயங்கள் இல்லை, அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டைமில் உங்களுக்கு வருது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த குருபலம் வந்து இருக்கும்போது அதை நீங்கள் பெரிய லெவலில் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு 7.5 சனியும் முடிய போகிற காலகட்டம். இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சனியும் ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாரு. கூட குரு பார்வையும் சேர்ந்துருக்கு. சனியும் உங்களுக்கு 11ஆம் வீட்டை, அதாவது உங்களுடைய ராசி அதிபதியே சனி, அவர் வந்து 10ஆம் பார்வையை 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. சனியும் குருவும் யார் தெரியுங்களா? கால புருஷனுக்கே தர்ம கர்மாதிபதி யோகம் படைத்த நபர்கள். அப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து கோச்சாரத்தில் இப்போ உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. இது சாதாரண இது கிடையாது. இது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே. கொஞ்சம் நீங்கள் இதுக்குண்டான முயற்சிகளை போடும்போது பல விஷயங்கள் கோடி கோடியாக செல்வங்களை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வந்து மீன ராசிக்குங்க. மீன ராசினா உங்களுடைய ராசி அதிபதியே என்னென்னா குருவாக தான் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 9ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து உங்களுக்கு 3லேருந்து 9, 11, 7 இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 குரோதி வருட குரு பயிற்சி வந்து பரம ஏழையாக நீங்கள் இருந்தால் கூட அது வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும். அதாவது கோடீஸ்வரன் ஆக்கி வச்சுட்டு தான் அடுத்தது குரு வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போவார் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்குண்டான எஃபர்ட்டும் நீங்கள் போடணும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு. வேலை தொழில் உத்தியோகம் இதே மாதிரி தான் வந்து அவங்களுடைய லைஃபே வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சளைக்காமல் செயல்படக்கூடிய நபர்கள் தான். அதே மாதிரி எங்கே பிரச்சனை வந்தாலும் அங்கே கரெக்டாக பிரச்சனையில் சிக்கிக்காமல் நகர்ந்து வரக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. நீங்கள் எந்தெந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். 11ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடியது. அதுக்கு குரு பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து 9ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது சொசைட்டியில் நீங்கள் பெரிய லெவலில் பூமாகக்கூடியது. அதாவது சொசைட்டியில் நீங்கள் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு நல்லவர் ப்ளஸ் வந்து பெரிய மனிதர் அப்படின்னு பிரபலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சியில் வந்து மீனராசிக்காரங்க மிகப்பெரிய யோகம், அதாவது பிரபலியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடைக்கும். கோடீஸ்வரனும் ஆவீங்க கண்டிப்பாக. 7ஆம் வீட்டையும் பார்க்குது. 7ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் வரும். அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு பிரபலியம் ஆயிடுவீங்க. அது மூலிமா கோடியாக பணங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.